வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 18 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தாங்க எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம மயில் இருக்காருல்ல, ரேவதிக்கு இவ்வளவு பெரிய ஆபத்து வந்ததோட அவர் எப்படி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லாம இருப்பாரு. நேரா நம்ம ஹீரோவுக்கு போன் பண்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ போன் அட்டன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொன்னதும் மயில சொல்றாரு, மாப்பிள, சகல ரேவதி இருக்கால்ல, அவ உங்களை விட்டு பிரிஞ்சதும் ரொம்ப தப்பான முடிவு எடுத்துட்டா மாப்பிள. இது கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, என்னங்க சொல்றீங்க? அப்ப அவர் சொல்றாரு, ஆமா மாப்பிள, ஹாஸ்பிட்டல்ல இப்ப ரேவதி உயிருக்கு போராடிட்டு இருக்கா மாப்பிள. அவ உயிர் பிழைக்கிறதே கஷ்டம் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இங்க எல்லாருக்கும் ரொம்ப பயமா இருக்கு மாப்பிள. ரேவதிக்கு அடுத்து என்ன நடக்குமோ எனக்கு தெரியல. மாமா அழுதுகிட்டு இருக்காரு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, சரி நான் உடனே வரேன் அப்படின்னு. அதுக்கு மயிலு சொல்றாரு, மாப்பிள, ஏற்கனவே நிறைய பிரச்சனை நடந்துச்சு. நீங்க இப்ப இங்க வந்தீங்கன்னா அது ஊர் பஞ்சாயத்துல உங்களுக்கு ரொம்ப பெரிய அவமானம் ஆகிரும். நீங்க வர வேண்டாம் மாப்பிள. இது கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, சரி நான் எப்படியாவது ரேவதிய ஒரு டைமாவது வந்து பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா நேரம் ஹாஸ்பிட்டல் வரதுக்காக கிளம்புறாரு. அப்ப பாட்டிய நேரா ஹீரோவை பார்த்து, பேராண்டி, ரேவதி ஏதோ தப்பான முடிவு எடுத்துட்டா அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஐயோ, என் பேத்தி அப்படி ஏன் இப்படி முடிவு பண்ணா? ஊர் பஞ்சாயத்துல அவ எதுக்கு அப்படி சொன்னா? அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி, ரேவதிய பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவ எந்த அளவுக்கு என் மேல பாசமா இருந்தா அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அவ எதுக்காக தெரியுமா பாட்டி அந்த மாதிரி முடிவெடுத்தா? நான் எப்படியாவது ஜெயில இருந்து வெளியில வரணும் அப்படிங்கறதுக்காக அத்தை கிட்ட அந்த விஷயத்தை கேட்டிருப்பா. அத்தையும் சரின்னு சொன்னதோட அவ இந்த விஷயத்துக்கு சரின்னு சொல்லிட்டா. இதை கேட்டதும் பாட்டி சொல்றாங்க, ஐயா, இப்பதான் ஐயா புரியுது எதுக்கு என் பேத்தி ஊர் பஞ்சாயத்துல வந்து அப்படி ஒத்துக்கிட்டா அப்படின்னு. இது எல்லாமே அந்த ஈஸ்வரியோட சதியா? இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சந்திரா தான் ஐயா காரணம். அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி, இப்போதைக்கு ரேவதி எப்படியாவது உயிர் பிழைச்சு வரட்டும். ரேவதி உயிர் பிழைச்சு வந்த பிறகு அந்த சின்னத்துக்கு இருக்கு, அவங்க என்னெல்லாம் நாடகம் போட்டாங்களோ அது எல்லாத்தையுமே அத்தை கிட்ட நிரூபிச்சு அவங்கள வீட்டை விட்டு துரத்திட்டு மறுவேளை பாக்குறேன். பாட்டி சொல்றாங்க, ஐயா, அத சீக்கிரம் பண்ணியா. அவ எக்காலம் முன்னிட்டும் அந்த வீட்டுல இருக்கவே கூடாது. அவளால நம்மளுக்கு பல வகையில பிரச்சனையும் தொந்தரவுகளும் தான் வருது. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா பாட்டி, அவங்களுக்கு கூடி சீக்கிரம் நான் முடிவு கட்டுறேன் பாட்டி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாட்டி சொல்றாங்க, ஐயா, நீ நீ போயிட்டு ரேவதிய பாத்துட்டு வாயா அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்க. பாட்டி நேரா கோவிலுக்கு போறாங்க. அங்க போயிட்டு நேரா அங்க இருக்கிற சாமிய பார்த்து, பாத்தீங்களா, என் குடும்பத்துக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு? என் பேத்திக்கும் என் பேரனுக்கும் இன்னும் எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்க போறீங்க? என் அபிராமி, என் பேரனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு எத்தனை தடவை உனக்கு பரிகாரம் பண்ணிருப்பா, எவ்வளவு பூஜைகள் பண்ணிருப்பா, நேர்த்தி கடன் பண்ணிருப்பா. இது எல்லாத்தையுமே பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டீங்களா? எப்போ என் பேத்தி நிம்மதியா வாழ போறா? என் பேரனும் சேர்ந்து என் பேரன் எந்த அளவுக்கு வருத்தத்தோட இருக்கிறான் அப்படின்னு பாத்தீங்களா? அவனை இந்த நிலைமையில என்னால கொஞ்சம் கூட பார்க்கவே முடியல. அவனுக்கு முதல் கல்யாணம் தீபாதான் அப்படி ஆகிருச்சு. ரெண்டாவது கல்யாணம் ரேவதி கூடயாவது அவன் சந்தோஷமா வாழுவான் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அதுவும் இப்படி ஆகுது. என் ரேவதிக்கு எந்த வகையிலயும் ஆபத்து வரக்கூடாது. நீங்க தான் எப்படியாவது என் பேத்திய நடக்கிற ஆபத்து எல்லாத்துல இருந்தே காப்பாத்தணும் அப்படின்னு பாட்டியே சாமி கும்பிடுறாங்க. ஹீரோ வந்துட்டே நேரா ஹாஸ்பிட்டல் போறாரு. ஹாஸ்பிட்டல் வாசல்ல நின்னுகிட்டு இருக்க வில்லி ஹீரோவை டக்குன்னு தடுத்து, ஏய், எங்கடா போற அப்படின்னு கேட்க, அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, என் ஒய்ஃப் ரொம்ப பெரிய ஆபத்துல இருக்கா. அவளை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கேன். அதுக்கு வில்லி சிரிக்கிறாங்க. என்னது, உன் ஒய்ஃபா? இங்க உன் ஒய்ஃப் அப்படின்னு யாருமே இல்லையே. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, தேவையில்லாம நீங்க இந்த சூழ்நிலைய பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, தள்ளுங்க. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, நீ மட்டும் இப்ப ஹாஸ்பிட்டலுக்குள்ள போன அக்கா கிட்ட சொல்லி பெரிய பிரச்சனை ஆக்கிடுவேன். இங்க பாரு, மரியாதையா இந்த இடத்த விட்டு போ. அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்ல நான் போவேன். வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, நீ வந்தியன்னா நான் அக்கா கறிக்கிட்ட
இன்னும் ஏதாவது தூண்டி விட்டு உன் பொண்டாட்டிக்கு இன்னும் பிரச்சனை வர மாதிரி பண்ணிடுவேன். இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, இதனால ரேவதிக்கு எதுவும் ஆகக்கூடாது. அதுக்கு வில்லி சொல்றாங்க, எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு நினைச்சேன்னா இந்த இடத்த விட்டு போ, அதான் உனக்கு நல்லது. அப்ப ஹீரோ ரொம்ப சோகமா அந்த இடத்துல இருந்து போறாரு. ஹீரோ போயிட்டு நேரா மயிலுக்கு போன் பண்றாங்க. மயிலு போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க மாப்பிள்ள. அப்ப ஹீரோ சொல்றாரு, ரேவதிய பாக்குறதுக்காக நான் ஹாஸ்பிட்டல் வந்தேன். ஆனா சின்னத்தை என்னைய ஹாஸ்பிட்டலுக்குள்ள விடல. எனக்கு ரேவதிய பாக்கணும் போல இருக்கு. மயில சொல்றாரு, சகல இன்னும் கொஞ்ச நேரத்துல சின்னத்தையும் பெரியத்தையும் எப்படியாவது இந்த இடத்துல இருந்து அனுப்பிட்டு உங்களுக்கு போன் பண்றேன், நீங்க வாங்க, வந்து ரேவதிய பாத்துட்டு போங்க. ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்றாரு. அங்க பக்கத்துல ஒரு கோவில் இருக்கு, அங்க போயிட்டு ஹீரோ சாமி கும்பிடுறாரு. ரேவதி என் மேல எந்த அளவுக்கு பாசமா இருந்தா அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரேவதிக்கு என்னன்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அவ என் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டா. ஆனா அத்தியோட பிடிவாதத்தினால இப்படி ஆகிருச்சு. ஆனா அவ என் கூட வாழ முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இப்படி ஒரு தப்பான முடிவெடுத்துட்டா. இங்க பாருங்க, ரேவதிக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது, அவ நல்லபடியா கண்முழிக்கணும் அப்படின்னு ஹீரோ சாமி கிட்ட வேண்டாரு. வேண்டிட்டு அங்கேருந்து வெளியில வராரு. வெளியில வந்துட்டு நேரா மயில பார்க்கிறாரு. மயிலே நேரா நம்ம ஹீரோவை பார்த்து, சகல அவங்க ரெண்டு பேருமே வெளியில வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, இதுதான் சரியான நேரம், வாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொன்னதும் ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து உள்ளார போறாரு. ஹாஸ்பிட்டலோட பின்வாசல் வழியா போயிட்டு நேரா ஹீரோயினோட ரூமுக்கு போறாங்க. அங்க ஹீரோ போயிட்டு ரேவதி அப்படின்னு சொல்லி கூப்பிட ஹீரோயின் கண்முழிச்சு, என்னங்க வந்துட்டீங்களா, உங்களை பார்க்காமயே போயிருவேன் அப்படின்னு நினைச்சேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, ஏன் இப்படி தப்பான முடிவெடுத்த? என்னை பத்தி நீ கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கலையா? நீ இல்லை அப்படின்னா என்னால எப்படி இருக்க முடியும்? ஏன் இப்படி தப்பான முடிவெடுத்த? அப்ப அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்களை விட்டு என்னால இருக்கவே முடியாது. அம்மா இப்படி ஒரு முடிவெடுப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. இது எல்லாத்துக்குமே காரணம் சித்தி தான். அவங்கதான் எப்படியாவது நம்ம ரெண்டு பேரையுமே பிரிச்சு விடணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்றாங்க. அம்மாவும் சித்தியோட பேச்சு கேட்டுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களை விட்டு என்னால கண்டிப்பா பிரிஞ்சு இருக்க முடியாது. அதனாலதான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, நான் தான் உனக்கு வாக்கு கொடுத்துருக்கேன்னு, கூடிய சீக்கிரம் நான் வீட்டுக்கு வந்து உன்னை கூட்டிட்டு போவேன். என் மேல நம்பிக்கை இரு. இதை கேட்டதும் ஹீரோயின் சொல்றாங்க, எப்ப வந்து கூட்டிட்டு போக போறீங்க? அப்ப ஹீரோ சொல்றாரு, நான் கூடிய சீக்கிரம் வந்து உன்னை நான் கூட்டிட்டு போவேன். நீ என் மேல நம்பிக்கை வச்சிருக்கேல்ல? ஹீரோயின் சொல்றாங்க, நம்பிக்கை இருக்கு, ரொம்ப அதிகமான நம்பிக்கை இருக்கு. அப்ப ஹீரோ சொல்றாரு, அப்புறம் என்ன, கொஞ்சம் எனக்காக காத்துரு. உடனே ஹீரோயினும் சரிங்க அப்படின்னு சொல்ல, அப்போ வெளியில வந்துட்டு எங்கேயோ போன அந்த சின்னத்தையும் பெரியத்தையும் வந்துடுறாங்க. இத பார்த்துட்டு மயிலு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. ஐயோ, ரெண்டு பேரும் வந்துட்டாங்களே, உள்ளர வேற மாப்பிள்ளை இருக்காரே அப்படின்னு. அப்போ நம்ம ஈஸ்வரியும் சந்திராவும் அந்த இடத்துல வந்து நிக்க மயிலோட முகம் மாறி இருக்கிறத வில்லி கவனிக்கிறாங்க. கவனிச்சுட்டு, என்ன மாப்பிள்ள, உங்க முகமே சரியில்லை. அதுக்கு மயிலு சொல்றாரு, ஒண்ணு இல்லையே. அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா, உன் பெரிய மாப்பிள்ளையோட முகமே சரியில்லை, என்னமோ நடக்குதுக்கா. ஈஸ்வரி சொல்றாங்க, என்னாச்சு பெரிய மாப்பிள்ள? அதுக்கு அவரு சொல்றாரு, ஒண்ணு இல்லத்த அப்படின்னு. அப்ப ஹீரோ ரேவதி கிட்ட பேசி முடிச்சுட்டு கதவை திறந்துகிட்டு வெளியில வராரு. ஹீரோ வெளியில வரத பார்த்துட்டு ஈஸ்வரி பயங்கர கோவப்படுறாங்க. அப்போ வில்லி சொல்றாங்க, பாத்தியாக்கா, இதுக்குதான் உன்னோட பெரிய மாப்பிள்ள திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காரு, இவனை உள்ளார விட்டுட்டு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய், உனக்கும் என் பொண்ணுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை அப்படின்னு ஊர் பஞ்சாயத்துல முடிவு பண்ணியாச்சு. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என் பொண்ணை வந்து பாப்ப அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்கத்த, இன்னும் எனக்கும் ரேவதிக்கும் உறவு இருக்கு. சட்டப்படி நாங்க ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான், அதுல எந்தவித மாற்றமும் இல்ல. நீங்க தேவையில்லாம எங்க ரெண்டு பேரையும் பிரிக்கணும் அப்படின்னு நினைச்சு நீங்க ட்ரை பண்ணாதீங்க. அதுக்கு வில்லி சொல்றாங்க, பாத்தியாக்கா, எனக்கு அப்பவே தெரியும், இவன் ஊர் பஞ்சாயத்தை கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டான் அப்படின்னு எனக்கு தெரியும். அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இங்க வருவ? இப்பவே நான் ஊர் பஞ்சாயத்துல போய் சொல்றேன். ராஜா நேரா ஈஸ்வரிய பார்த்தே, ஈஸ்வரி, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்ல. பாவம் மாப்பிள்ள அவங்க ஒய்ஃப பாக்குறதுக்காக வந்திருக்காரு, அவரை போயிட்டு நீ இப்படி பேசுற?
அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்க எல்லாருக்கும் இது பெரிய விஷயமாவே தெரியல. அவன் இந்த வீட்டுக்குள்ள வந்து நம்ம எல்லாரையுமே ஏமாத்தி இருக்கான். என்னை ஏமாத்தி என் பொண்ண கல்யாணம் பண்ணியிருக்கான். இப்போ என் பொண்ணு கூட இவ்வளவு பெரிய ஆபத்து நடந்ததுக்கு காரணமே இவன்தான். இவன் என் பொண்ணுகிட்ட கண்டதையே சொல்லி ஏமாத்தி, இப்படி என் பொண்ண சுத்தமா ஏமாத்தி அவ வாழ்க்கையவே இந்த நிலைமைக்கு கொண்டுட்டு வந்திருக்கான். இப்ப நடக்கிற விஷயம் எல்லாத்துக்குமே இவன் ஒருத்தன் தான் காரணம். இவன் மட்டும் ஏமாத்தி என் வீட்டுக்குள்ள வராம இருந்திருந்தா இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்குமா? இப்படி பிரச்சனை நடக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இவன் தான் காரணம். ஆனா நீங்க எல்லாரும் சேர்ந்து இவனுக்கு ஆதரவா பேசுறீங்க. உங்களை எல்லாம் நான் என்ன சொல்றது அப்படின்னு எனக்கு புரியல அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, இங்க பாரு, இப்ப கூட ஒண்ணும் இல்ல, நம்ம பொண்ணு எதுக்காக இப்படி முடிவெடுத்தா அப்படின்னு உனக்கு ஓப்பனாவே தெரியும். நீ இப்பவே அவங்க 2 பேருமே ஒண்ணு சேர்த்து வச்சுட்டேன்னு வச்சுக்கேன், நம்ம பொண்ணோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். நீ தேவையில்லாம 2 பேருமே பிரிக்கணும் அப்படின்னு நினைச்சு நம்ம பொண்ணோட வாழ்க்கையவே நீ கேள்விக்குறியாக்குற. அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா பாத்தியாக்கா, இவங்களோட நாடகம் இதுதான் அப்படின்னு உனக்கு நல்லாவே தெரியுதா? எப்படியாவது ஏமாத்தணும் அப்படின்னு அவன் நினைச்சான். எப்படியாவது ரேவதி கிட்ட இந்த மாதிரி சொல்லி கொடுத்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே நாடகம் அப்படின்னு தான் தெரியுது. அப்பதானே அவன் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வரலாம். இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஏ டிரைவர் பயலே, இப்ப மரியாதையா இந்த இடத்த விட்டு போறியா, இல்ல உன்னை அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுக்கவா அப்படின்னு. ராஜா நேரா ஹீரோவை பார்த்து, மாப்பிள்ள, இப்பதான் மாப்பிள்ள ரொம்ப பெரிய ஆபத்துல இருந்து வெளியில வந்திருக்கீங்க. நீங்க போங்க. இந்த ஜென்மத்தை எப்பவுமே திருத்த முடியாது. தன் பொண்ணோட வாழ்க்கை தன் கண்ணு முன்னாடியே இப்படி போகுது அப்படின்னு அவளுக்கு கொஞ்சம் கூட வருத்தமே கிடையாது. யாரு எப்படி போனா எனக்கு என்ன அப்படின்னு தான் அவ நினைக்கிறான். அவளை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு அது அவளோட ஈகோ மட்டும்தான் முக்கியம். மத்தபடி அவ பொண்ணோட வாழ்க்கையெல்லாம் முக்கியம் கிடையாது. இங்க பாருங்க மாப்பிள்ள, நீங்க கவலைப்படாதீங்க, ரேவதிக்கு எந்த பிரச்சனையும் வராது, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க மாப்பிள்ள அப்படின்னு சொன்னதும் ஹீரோ சொல்றாரு, சரிங்க மாமா அப்படின்ட்டு கிளம்புறாங்க. அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா பாத்தியாக்கா, வர வர மாமாவும் கொஞ்சம் கூட சரியே இல்ல, அந்த டிரைவர் பயலுக்கே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்ப நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு அந்த இடத்துல இருந்து போயிட்டு அங்க இருக்கிற சாமி கிட்ட போயிட்டு, என் ரேவதிய எப்படியாவது நீங்க நல்லபடியா வீட்டுக்கு கொண்டு வந்துருங்க அப்படின்னு ஹீரோ சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போறாரு. நேரா வீட்டுக்கு போயிட்டு பாட்டிய பார்க்க பாட்டி சொல்றாங்க, ஐயா, நாங்க வரணும் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா ராஜா போன் பண்ணி அங்க அந்த ஈஸ்வரி இருக்கா, நான் வந்தேன் அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆகிரும் அப்படின்னு வர வேண்டாம்னு சொல்லிட்டான். இல்லைன்னா நான் எப்பவோ வந்திருப்பேன். அதுக்கு அவர் சொல்றாரு, சரிங்கம்மா, நீங்க கவலைப்படாதீங்கம்மா, நான் எப்படியாவது ஈஸ்வரியோட மனசை சாந்தப்படுத்தி நான் வர சொல்றேன் அப்படின்னு சொன்னான். அதனாலதான் நான் வீட்டுல இருந்தேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, சரிங்க பாட்டி, நீங்க வராம இருந்ததும் நல்லதுதான். அங்க அத்தை பயங்கர கோவத்துல இருக்காங்க. அத்தையோட கோவத்தை எப்பவுமே குறைக்கணும் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அத்தை அந்த அளவுக்கு நம்ம மேல கோவத்தோட இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணமே சின்னத்தை தான். அவங்கதான் நம்மளை பத்தி ரொம்பவே தப்பு தப்பா சொல்லி பெரிய பெரிய பிரச்சனையை உண்டாக்கி வச்சிருக்காங்க. கூடிய சீக்கிரம் அத்தை என்னெல்லாம் சின்னத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அத்தை கிட்ட நிரூபிச்சு அவங்கள வீட்டை விட்டு துரத்தணும். அப்பதான் அந்த குடும்பம் நிம்மதியா இருக்கும். அதுக்கு இடையில அந்த குடும்பம் நிம்மதியா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்களுக்கு கூடிய சீக்கிரம் முடிவு கட்டணும் பாட்டி. அப்ப பாட்டி சொல்றாங்க, ஐயா, சீக்கிரம் முடிவு கட்டணும் ஐயா அப்படின்ட்டு. சரி, என் பேத்தி எப்படி இருக்கா? அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி, நான் போயிட்டு ரேவதிய பார்த்தேன், அவளுக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, நாளைக்கே வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது கேட்டதும் பாட்டியும், சரியா பேராண்டி, என் பேத்திய நினைச்சு பார்த்தா எனக்கு கவலையா இருக்கியா. உன் கூட வாழணும்னு ஆசைப்பட்டா. ஆனா ஈஸ்வரியோட பிடிவாதத்தினால அவ ஊர் பஞ்சாயத்துல வந்து அப்படி சொல்ற மாதிரி ஆகிருச்சு. ஹீரோ சொல்றாரு, ஆமா பாட்டி, எனக்கும் அதே கவலையா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப வருத்தப்படுறாரு. கூடிய சீக்கிரம் நம்ம ஹீரோ அவங்க சின்னத்தை என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத ஈஸ்வரி கிட்ட நிரூபிச்சு இந்த குடும்பத்தையும் ஒண்ணு சேர்ப்பாரு. அது எல்லாமே அப்கமிங் எபிசோட்ல நடக்க போகுது. இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சோ இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கதையில பார்ப்போம். வேற ஏதாவது கதைகள் பத்தின ரிவ்யூஸ் வேணும் அப்படின்னாலும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.